ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 11ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. பவுல் எபேசியர் நிருபத்துக்கு எழுதும்போது ஒரு காரியத்தை எழுதுகிறார். கொலோசியர் நிருபத்துக்கு எழுதும்போது ஒரு காரியத்தை எழுதுகிறார். கலாத்தியர் நிருபத்துக்கு எழுதும்போது ஒரு காரியத்தை எழுதுகிறார். பிலிப்பு நிருபத்துக்கு எழுதும்போது ஒரு காரியத்தை எழுதுகிறார். இந்த எல்லா நிருபங்களிலேயும் ஒவ்வொரு ரகசியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். எபேசியரில் 3வது அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இதை சொல்லியிருக்கிறார். கலாத்தியர் 2:1-17 அவர் சொல்லியிருக்கிறார். இப்படி 1:27 சொல்லியிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு ரகசியத்தை அறிவிக்கிறேன் என்று ஒவ்வொரு நிருபங்களிலேயும் அவர் அறிவித்திருக்கிறார். காரணம் ஒன்றுதான், அதாவது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஐக்கியம். எப்படி கடவுளோடு ஐக்கியப்பட முடியும் மனிதர்கள் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. அவர் பரம்பொருள், அவர் உன்னதத்தில் இருக்கிறார், அவர் ஜோதிகளின் பிதாவாக இருக்கிறார், அவர் சர்வ வல்லமை உடையவராக இருக்கிறார். ஹவு கேன் a human have a good relationship with the holy God, the Lord of hosts? அந்த உன்னதமான தேவனிடத்தில் இவன் எப்படி ஐக்கியப்பட முடியும் என்பதை யார் நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் என்று பலர் கேட்கிறார்கள். பலர் இதை கேள்வியாகவும் வைக்கிறார். இந்த கடைசி நாட்களில் சிலர் சொல்லுகிறார்கள், மனிதர்கள் சில வரங்களை பெற்றுக்கொண்டால் அந்த மனிதர்களோடு நம் ஐக்கியம் வைத்து விட்டால் அந்த நல்ல எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ளே வந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இவர்கள் சொல்லுகிற காரியத்தை எல்லாம் நாம் கணக்கில் இடாதபடி பவுலடியார் ஒரு தெளிவான காரியத்தை சொல்லுகிறார். ஆதி முதல் அவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த ரகசியம், அவரோடு கூட உள்ள ஐக்கியத்தின் காரியம் இன்னதென்று உங்களுக்கு அறிவிப்பதற்காகத்தான் அந்த கிருபை நான் பெற்றிருக்கிறேன். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற அன்பு, நாம் அவரை எப்படி அறிய வேண்டும் என்று பவுலடியார் தன் நிருபங்களிலெல்லாம் சொல்லியிருக்கிறார். ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் எனக்காக சிலுவையில் மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார் என்று இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணப்பட வேண்டும் என்று சொல்லி ரோமர் 10:9 நாம் வாசிக்கிறோம். அதே போலதான் இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். தேவனோடு உள்ள ஐக்கியம் அப்படி என்றால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற நெருங்கிய உறவு என்ன என்று அநேகர் நாம் கேள்வி கேட்கிறோம். இதைத்தான் தாவீது தன் வாழ்க்கையில் தேவனோடு நெருங்கின ஐக்கியம் எப்படி வைத்தான், அவன் காரியங்களை எப்படி சாதித்தான், என்ன காரியங்கள் வந்தாலும் முன்னுரிமை ஆண்டவருக்கு. அவரிடத்தில் போய் முழங்கால் படியிட்டு அவரிடத்தில் போய் மன்றாடி கேட்கிறார். அவனுக்கு பதில் கொடுத்தார், அவனுக்கு இறங்கினார், அவனோடு கூட பேசினார். இன்றைக்கு நாம் அதற்கு முதலிடம் கொடுக்கிறோமா? நம் பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது அதுக்கு ரெமெடியை தேடுகிறோம், அதற்கான விடுதலை முறையை, அதிலிருந்து வெளியே வருவதற்கான வழிமுறையை நாம் தேடுகிறோம். ஆனால் நாம் அந்த காரியத்தை மேற்கொள்வதற்கான அந்த தீர்வு தேவனிடத்தில் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறது இல்லை. சிலர் சொல்லுவார்கள், அந்த நன்மைகள் அவர் தர முடியாது, ஏனென்றால் நான் தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் நான் இன்னும் அறியவில்லை என்று இந்த காரியத்தில் பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். சிலர் சொல்லுகிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்கள் என்ன சொல்லுவார்கள், தெய்வம் சோறு போடாது, குழம்பு ஊத்தாது, நாம் உழைத்தால்தான் நமக்கு சோறு, நாம் உழைத்தால்தான் நமக்கு குழம்பு, நம்ம உழைத்தால்தான் நமக்கு நல்ல ஆகாரம் என்று சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு சமயம் எங்களுடைய அந்த கூட்டத்திலிருந்து, அதாவது எங்களுடைய திருச்சபையிலிருந்து ஒரு தம்பியை நாங்கள் மிஷனரியாக அசாமுக்கு அனுப்பியிருந்தோம். அந்த தம்பி தன்னுடைய மிஷனரி பிரயாணத்தில் அவர் இங்கே
இந்த மாநிலத்துக்கு வந்துவிட்டு திரும்ப போவதற்கு அவர் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் ஒரு நாள் எங்கள் வீட்டிற்கு வந்திருந்தார். அவருக்கு முன்பாக கொடுப்பதற்கு எங்களிடத்தில் ஒன்றுமில்லை. காரணம், ரொம்ப மிகவும் ஒரு நெருக்கடியான அந்த ஊழிய பாதை, அந்த நாட்களில் மிக நெருக்கடியான ஒரு ஊழிய பாதை. அப்பொழுது நாங்கள் அவருக்கு வைப்பதற்கு ஒன்றுமில்லை. என் மனைவியிடத்தில் கேட்கிறேன், இன்றைக்கு என்ன ஆகாரம், இன்றைக்கு என்ன சாப்பாடு நமக்கு அப்படின்னா, அவர் சொன்னா கீரை இருக்குது, ரசம் இருக்குது, அவ்வளவுதான், சோறும் கொஞ்சமாக தான் இருக்குது. அப்போ நாங்கள் அவருக்கு முன்பாக எப்படி வைப்பது என்று எங்களுக்கு புரியலை, எப்படி அவருக்கு சாப்பிட கொடுக்குன்னு தெரியல. ஆனால் நான் சொன்னேன், சாப்பாடையும் கீரை ரசத்தெல்லாம் ஒவ்வொரு கிண்ணத்தில் ஊற்றி ஒரு கரண்டி போட்டு எடுத்து வந்ததை நாம் அவருக்கு ஆகாரம் நம்மகிட்ட இருப்பதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதை கொடுக்க நாங்கள் ஆயத்தப்பட்டோம். ஆனால் தேவன் அதை வேறுமுறையாக நடத்தினார். நாங்கள் அந்த கிண்ணங்களில் போட்டு எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி அவருக்கு முன்பாக வைக்க வந்த பொழுது, அந்த ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த வேளையிலேயே எங்களுடைய வீடு கதவு தட்டப்பட்டது. அப்பொழுது ஒரு மனிதன் அங்கே வெளியில் நின்று கொண்டிருந்தார், ஒரு கேரியரோடு. அவர் சொன்னார், இதை நான் அப்புறமாக இந்த கேரியரை வந்து வாங்கி கொள்ளுகிறேன், நீங்கள் இது உங்களுக்காக இன்னார் உங்களுக்கு கொடுத்து அனுப்பினார்கள் என்று சொன்னார். நான் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் என் மனைவியிடத்தில் ஏதோ கொடுத்து அனுப்பியிருக்கிறார் என்று திறந்தால் எனக்கு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. அதில் கறி வறுத்திருந்தது, அதில் கறி குழம்பு இருந்தது. என் மனைவிக்கு ஒரே ஆச்சரியம். நான் சொன்னேன், இதில் 2 ஸ்பூனை போட்டு அந்த கறியும் கறி குழம்பையும் கீரை ரசத்தெல்லாம் சேர்த்து ஒவ்வொரு காரியமாக கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக வைத்த பொழுது அந்த மகன் மிகுந்த சந்தோஷத்தோடு திருப்தியாய் சாப்பிட்டு விட்டு அந்த இடத்திலிருந்து அவர் கடந்து சென்றார். ஒன்றை மாத்திரம் எனக்கு புரிந்து கொண்டது, நம்மை தேடி ஒரு ஊழியக்காரன், தேவனுக்காக உண்மையாய் ஊழியம் செய்கிற ஒரு மனிதன் வரும் பொழுது அந்த மனிதனுக்கு முன்பாக வைப்பதற்கு நமக்கு ஒன்றுமில்லை என்று நாங்கள் பாரப்பட்டிருந்தோம். ஆனால் ஆண்டவர் அங்கே என்ன தேவையோ அதை வேறொரு இடத்தில் ஆயத்த பண்ணி கொடுத்து அனுப்பியிருந்தார். இது என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய விஷயங்களில் தேவனை இன்னும் நெருங்கி சேருவதற்கு என் கண்களை திறந்ததாக இருந்தது. இதில் ஒரு காரியம், அவர் கொடுத்திருந்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவர் மேல் அன்பு இருக்கும். ஆனால் இந்த ஐக்கியம் எப்படி இன்னும் அதிகரிக்கிறது, இன்னும் அந்த ஆண்டவரோடு கூட நெருங்கி இருக்கிற காரியம் அதிகரிக்கிறது என்றால், நம்முடைய விசுவாசம் இந்த விஷயத்தில் பெருக ஆரம்பித்து விடும். நம்முடைய ஜெபம் ஆண்டவரை துதிப்பது பெருக ஆரம்பித்து விடும். இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் பேச விரும்புகிற ஒரே ஒரு காரியம் அதுதான், தேவனுக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கிற ஐக்கியம் இது கிருபைகளை பெருக பண்ண ஆரம்பித்து விடும். தேவனோடு இன்னும் நெருங்கி வாழ்கிற ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து விடும். இன்றைக்கு அதை செய்ய ஆண்டவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். கவனமாக இந்த செய்தியை நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு இன்னும் அநேகருக்கு இந்த செய்தியை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் அதை ஆசீர்வாதமாக அவர்கள் அனுபவிக்கும்படி அவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், ஆமேன்.